நண்பர்களே, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7-8 நாளாச்சு வீடியோ போடலை. நான் கொஞ்சம் ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நண்பர்களே. பிஸினா இன்னும் இல்லை, ஷூட்டிங்கில் போய் வீடியோ என்னால் போட முடியல. ஏன்னா 24 ஹவர்ஸ் போயிட்டுருக்கு. நல்லா இந்த படம் வெளியே வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது. அதனால் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா வீடியோ இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. கிட்டத்தட்ட நானும் மெட்ராஸ் போயிட்டு நேற்று தான் வந்தேன். வந்தோன்னே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கலான்ட்டு ஒரு அருமையான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல அவிச்ச முட்டை நண்பர்களே, அவிச்ச முட்டை, ஒரு ஜூஸ். எனக்கு நான் வந்து விரதம் நண்பர்களே, நான் வந்து உண்மையிலே விரதம். நல்ல சாப்பாடு என்னென்னு பார்த்துருவோம். ஆஹா நண்பர்களே, தரமான மட்டன் பிரியாணி தான் நண்பர்களே. பார்த்துருவோம். ஆஹா, தரமான மட்டன் பிரியாணி நண்பர்களே. சூப்பராக இருக்குது. மசாலா என்ன நல்லா சேர்த்துருக்கேம்மா. இன்றைக்கி தாம்மா அடியும் பிடிக்கல பிரியாணி. நல்லா கிண்டிருக்கா நண்பர்களே. முன்னாடி இன்னைக்கு எச்சி ஊறுது நண்பர்களே. நம்மளுக்கு மட்டன் பிரியாணி ஸ்பான்சர் செய்த புஷ்பா அப்பு தானே, சிங்கப்பூரில் வந்து புஷ்பா அப்பு நம்மளை இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி. இந்த அக்காவுக்கு புஷ்பா அக்காவுக்கு நன்றி சொல்லு. புஷ்பா அக்காவுக்கு நன்றி. ஆமாம், புஷ்பா சகோதரிக்கு ரொம்ப நன்றி. அவங்க தான் இன்றைக்கி சொன்னாங்க ஈட்டிங் வீடியோ போடுங்க. ஈட்டிங் வீடியோ இன்றைக்கி நம்மளால் போட முடியல. ஏன்னா நான் இன்றைக்கி விரதம். எச்சி ஊறிது, ஆனாலும் விரதம். இல்லைடா, ஏய் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பா சாப்பிட மாட்டேன். டைட்டு. ஆமாம், ஆனால் உன்னையை வச்சுட்டு ஒரு ஒரு உண்மையும் பேச போலம்மா. என்னடா இப்படி அசிங்கப்படுத்திவிட அப்பாவை. ரைட், ஓகே. ஏமா அந்த வழி போட்டுருவா. சூடாக சாப்பிட்டு விரதம் மட்டும் போல, அப்புறம் அதை மட்டும் எப்படி சாப்பிடுவேன்? சுட சுட இந்த சாப்பிடுவா. சாப்பிடுங்க. நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம். சாப்பிடு. வேணாம்டா, நான் அப்பா விரதம்டா லூசு. அப்பா விரதம். சாப்பிடு நீ. போடாதுல வேணாமா? அப்பா விரதம்டா. சாப்பிடு டக்குன்னு சாப்பிடு. சாப்பிடு, அங்கிட்டு திரும்பு. என்னது? ஏய் லூசு, வாழைப்பழம். இந்தா அதான் திண்டுக்கிட்டு ஒரு வாழை அப்படியே முழுகிட்டப்பா. நல்ல ஒரு மட்டன் பிரியாணி நம்ம இன்னைக்கு. பாவம் பிள்ளைகளுக்கு நானும் ஒரு வாரமாக எதுவுமே எடுத்துக்கொள்ள. இன்னைக்கு புஷ்பா அப்பு, நம்ம சிங்கப்பூர்லேருந்து புஷ்பா அப்பு அவர்கள் தான் சகோதரி தான் இன்றைக்கி நமக்கு பிரியாணி ஸ்பான்சர். ஏய் நான் விரதம்ப்பா. ஏய் நான் எங்கே திண்டேன் வித்தியாமா? அசிங்கப்படுதாப்பா. நண்பர்களே, நம்ம நடிக்கிற படம் பேர் வச்சுட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. படம் பேர், நம்ம நடிக்கிற படம் பேர் வந்து ஏழாம் பொருத்தம். ஆமாம், விமல் சார் ஹீரோ. படம் சூப்பராக வந்திருக்கு. வரும்னு நினைக்கிறேன். வரும், கண்டிப்பாக வரும். இந்த படம் ஜெயிச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கை. எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் இன்றைக்கி விரதம்.
எப்படி இருக்கு? நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கா? நான் சாப்பிடலடா, அப்பா விரதம்டா. போய் சொல்லுப்பா. நான் விரதம்டா, அப்பா எப்பயுமே விரதம்டா. மது நாளைக்கு ஸ்கூலு, மதுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக லீவ் போட்டுச்சு மது. அது வேறு விஷயம். நாளைக்கு காலைல கிளம்பிடுயா ஸ்கூலு? இல்லை நாளைக்கு லீவ் ஓடுவியா? சொல்லு. ஹோம்ஒர்க்கில் எழுதிட்டியா? நம்ம என்றைக்கு எழுதுனா ஹோம்ஒர்க்கு? ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தாலும் எழுத மாட்டேன். இதில் ஒரு வாரம் லீவு வேறு. இந்தா வைய அதில் வை, தின்னு டக்கு டக்கு தின்னு. நல்ல அருமையான முட்டையை சாப்பிட்டாங்கல்ல. இந்த முட்டை சரியில்லை. என்ன இப்படி வருது? சரியில்லை முட்டை. அதுக்குன்னு பாருங்களேன், ஒன்று இங்கேயே வச்சுருவோம். உனக்கு முட்டை வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன். எல்லோரும் மன்னிக்கணும். தொடர்ந்து நீ வீடியோ இறங்க தலைவர. இன்னி வீடியோ தொடர்ந்து இறங்க. இன்னி ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை. ஷூட்டிங் நல்லா வீடியோ போட முடியல. இன்னி இறங்கிறேன். இந்தப்பா இந்தா காட்டு. இந்த அம்மா நீ உரிச்சு தின்றி 4 முட்டை நல்லா தின்னு. நான் வேறு விரதம். முதல்ல இந்த கருவு சாப்பிடு. இரு பர்றா. நண்பர்களே, இன்னைக்கு எல்லாரும் யாரு விரதம்? நான் விரதம் நண்பர்களே. அதான் ஜூஸ் குடிக்க போகிறேன். ஜூஸ் இது என்ன ஜூஸ்? இது கிரேப் ஜூஸு. எனக்கும் கொஞ்சம் வைப்பா. அதான் குடி. சாப்பிட்றா. ஓகே நண்பர்களே, ஒரு தரமான ஒரு பிரியாணி வீடியோ பார்த்தாச்சு. என்னத்தை சொல்கிறது, வருகின்ற நாட்கள்லாம் ரொம்ப சோக நாளாக அமைஞ்சிருச்சு. இனிமேல் தான் நம்ம வெற்றி அடைய போகிறோம். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்ட வீடியோ பண்ணி இப்போ தான் ஒரு நல்ல ஒரு பட வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் தொடர்ந்து இந்த படம் வெற்றி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிங்க. மீசமணி யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்த நிலைக்கு போக முடியும். நான் ஒன்றும் பீத்திக்கல நடிச்சிருக்கேன்னு சொல்லலை. நீங்கள் தான் நிறையா பேர் கேட்டீங்க அப்டேட் பண்ணுங்கள் என்ன படம்னு. படம் பேர் வந்து 7ஆம் பொருத்தம். இந்த படத்தில் விமல் சார் தான் ஹீரோ. இதில் நான் ஒரு ரோல் நல்லா லென்த் ரோலாக பண்ணியிருக்கேன். படம் முழுக்க வருவேன். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இல்லை உங்களை நம்பித்தேன், மக்களை நம்பித்தான் எல்லாருமே. மக்கள் இல்லைன்னா யாருமே இல்லை. அதனால் அந்த படத்துக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆக 2 மாதம் இருக்குது. இப்போ இருந்தே நம்ம ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிடுவோம். நம்ம படம் நடிக்கிறான், நம்ம படத்துக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணால் யார் பண்ண போகிறது? அதனால் விமல் சாருக்கு இந்த படம் பெரிய ஒரு ஹிட்டாக அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு பெரிய ஹீரோ விமல் சார், அவர் கூட பயணிக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். தொடர்ந்து யூடியூப் சேனல் நம்மளுக்கு ஆதரவு சப்போர்ட்டும் கொடுத்து வர உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரம் மாதிரிலாம் வீடியோ ஓட மாட்டேது. ஏன்னு தெரியல. நானும் கொஞ்சம் வீடியோ போட முடியல. கொஞ்சம் வேலை இந்த ஷூட்டிங்னாலே 2 மாதமாக 1.5 மாதமாக வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, தயவுசெய்து. ஏன்னா யூடியூப்லேருந்து நான் போனேன். அதனால் அந்த யூடியூப் என்றைக்குமே வந்த பாதையை வந்த நிலையை மறக்கக்கூடாது. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை மறக்கக்கூடாது என்னுடைய கான்செப்ட். நான் வந்த நிலை இன்ஸ்டாகிராம் யூடியூப் தான் நம்பி தான் நான் வந்தேன்.
உங்களால தான் இந்த வீடியோஸ் பார்த்து நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அதனால் நீங்கள் முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணணுக்குள்ள இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் காரணமாக இருக்கணும். மற்றபடி எனக்கு ப்ளஸ் வைங்க அதெல்லாம் நான் சொல்லலை. எனக்கு அது வைங்க இது இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்தா மட்டும் போதும். ஓகேங்களா? மற்றொரு வீடியோவில் எனக்கு வேணா விரதம்டாப்பா. பெரிய டயட் தானேப்பா பெரிய இல்லைடா விரதம்டா. பெரிய டயட் வச்சுட்டு விரதமா? டயட்டுன்னு பார்த்தீங்களா? நான் உங்கள்கிட்ட போய் ஒரு வாய் தின்னே மாதிரி இன்னைக்கு ஒன்று பிரியாணி சூப்பராக கிடையாது. உண்மையிலே தரமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணக்காக கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் வேணுமா டேஸ்ட்டுக்கு? நான் விரதம்டா. சும்மா விரதத்தை கலைக்காத. டயட்டுன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஏய் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இப்படி. நான் உங்கள் அப்பாவை பக்கத்து வீட்டு அப்பாவா? சொல்லு, உங்கள் அப்பா பக்கத்து வீட்டு அப்பாவா? உங்கப்பா எங்கப்பா. ஓகே, ஒரு சின்ன உரையாடல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன, பிரியாணியா மட்டனா என்னன்னு பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஊமச்சிகுளம் 14. இணைந்து வழங்குவோர் பாத்திரக்கடை ஆச்சிமெட்டல் மதுரை ஊமச்சிகுளம் மதுரை 14. நான் சொன்னதுக்கப்புறம் சொன்னது நல்லா இருக்கும். சரியா? இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஓகே, அவ்வளோதான். அதுக்கடுத்து இணைந்து வழங்குவோர் மதுரை. ஓகே சூப்பர் நண்பர்களே. அப்புறம் நம்ம இன்னும் 2-3 சொல்லி விடுவோமா? இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் மதுரை. மதுரை தான். அப்புறம் இன்னொரு இடம் என்ன? அவர் ஐயா அந்த வாழ்க்கையை அவர் வர அது என்ன வீடியோ? இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லர்ஸ் மதுரை. ஆமாம், நம்மளும் இப்படி போட்டு விடுவோம். ஏதாவது போட்டால் தான் நம்மளை விளம்பரத்தை கூப்பிடுவாங்க. எப்படி நம்ம ஐடியா? இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் தங்கமணி ஜுவல்லர்ஸ். இணைந்து வழங்குவோர் ஜோஸ் ஆலுகாஸ். அப்புறம் மலபார், பூங்குழலி ஜுவல்லர்ஸு, பீமா ஜுவல்லர்ஸு. அப்புறம் என்ன சொல்லி விடுங்க, எல்லாம் சொல்லுவான். வேறு என்ன இருக்குது? அப்புறம் லலிதா நேதி தொகுத்து வழங்க லலிதா ஜுவல்லர்ஸு. வேறு என்ன? இங்கே ரிசல்ட் ஒன்று இருக்குது, ராட்டினம். அது என்னது? இல்லை இங்கே ஒன்று இருக்குது, நம்ம ரிசல்ட் இல்லை ஒன்று. செல்லானி ஜுவல்லர்ஸு. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ரிசர்வ் லைன் ஜெல்லானி ஜுவல்லர்ஸ். போட்டு விடு. வேறு யார் சொல்லுவான்? நீ கொலுசு எங்கே எடுத்த? பீமா ஜுவல்ஸ். இணைந்து ஒழுங்கர் பீமா ஜுவல்ஸ் கொலுசு கடை. ஓகே, நகை கடை இருக்கு. அவங்க மோதிரம் இருக்கா? அவங்க கவரிங்க மோதிரம் போட்டிருக்கா? அவங்க மோதிரம் போட்டாங்க. உனக்கு கொலுசு எடுக்க போனது பீமா ஜுவல்ஸ். ஓகே, நம்மளே மற்ற வீடியோஸ் கொண்டு மதுரை வீசமணி மதுமிதா. நன்றி, வணக்கம், பாய் பாய். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.